ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து டாட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் டாட் குறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவுமே தயக்கம். இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தில் தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 டாட் பிடிச்சு கப் ஷேப் வந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த வீடியோ பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். டாட் அப்படின்னா எப்படி நம்ம பிடிக்கிறோம், எந்த மாதிரி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ வந்து இந்த சார்ட்டில் நான் வரைஞ்சிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டை ஃப்ரண்ட் பக்கத்தை நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சென்டர் டாட் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் முக்கியமாக இந்த சென்டர் டாட்டை வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மித்த இந்த 2 டாட்டும் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் டாட் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 32 இன்ச் ப்ளவுஸுக்கு வந்து கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 இன்ச்சுக்கு, இந்த ஷோல்டருடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இருக்கு. மொத்தம் கழுத்திலிருந்து ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, கழுத்துக்கு 2 இன்ச்சும் ஷோல்டருடைய 3 இன்ச்சும் சேர்த்தணும் அப்படின்னா 5 இன்ச் வருது. இது பார்த்தீங்கன்னா ஆம்கோலுடைய சுற்றளவு. இது வந்து முன்கழுத்துடைய வளைவு. இப்போ நம்ம இந்த சென்டர் டாட்டை எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணியை 2ஆக மடித்து போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு தான் நம்ம வந்து 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் ஷோல்டருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ அந்த 3 இன்ச் ஷோல்டர் இருக்குங்களே இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு கரெக்டாக சென்டராக 3ல் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு வந்துருக்கு, பாதி 1.5 இப்படி இருக்குது. 3ல் பாதியாக 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த கரெக்டாக நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுக்கு வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்த எப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கழுத்துக்கு வந்து 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, 2 இன்ச்சில் ஷோல்டருடைய பாதி, இந்த ஷோல்டருடைய பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 32 இன்ச்சுக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து 10 இன்ச்சுக்கு வந்து கரெக்டான அளவில் லிப்பிளுடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு லேண்ட் ஆகும். 10 இன்ச்சில் இருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சுக்கு கேப் விட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்குங்க. ஷோல்டர்ல இருந்து ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு 32 இன்ச்சு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு 10 இன்ச்சில் வந்து லிப்புளுடைய அளவு கரெக்டாக வரும். அந்த 10 இன்ச்சில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத்தை வந்து ரெட்டையாக மடிச்சு போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து எப்படி நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்துடைய அகலம் வந்து 2 இன்ச்சு, ஷோல்டருடைய சென்டரை கரெக்டாக நிப்புளுடைய சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3ல் பாதியாக நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த 2 + 1.5, இப்போ இந்த 3.5 இன்ச்சை தான் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணோம். இந்த 3.5 இன்ச்சு வந்து நமக்கு சென்டர் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போது நமக்கு வந்து ப்ரெஸ்டுடைய நேர் கோட்டில் வந்து சென்டர் டாட் வந்து கரெக்டாக நமக்கு அமையும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சில் சென்டர் கோடு வந்து நமக்கு இப்படி வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கிற அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு.
இந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஷோல்டருடைய கரெக்டான நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பிரஸ்டுடைய லிப்புடைய பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது வச்சதுக்கு பிறகு நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸில் வந்து கப்புடைய ஷேப் வந்து கூர்மையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் பக்கமாகவே வச்சுக்கலாம். இதே வந்து இல்லை அளவான ரொம்ப கூர்மையாக கப் பாயிண்ட் வேண்டாம், கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 இன்ச்சு வைக்கலாம். 3 பாயிண்ட்டுக்கும் இடையில 1.25 இன்ச் 1.25 இன்ச் 1.25 இன்ச் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்டுக்கு சென்டரில் வச்சிங்க அப்படின்னா 32 இன்ச்சுக்காரங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்து பிரஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அன்சைஸ் அப்படிங்கும்போது 40க்கு மேலே 42 44 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அகலப்படுத்திக்கலாம். அகலப்படுத்தும் போது பிரஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டாக கிளாத் வந்து இந்த இடத்துல சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணணும். அதாவது 40க்கு மேலே வர்றவங்களுக்கு 40க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 1.25லேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளேயே வந்து இந்த 3 பாயிண்ட்டுக்கும் சரியான அளவாக இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 + 1.5 3.5 இன்ச்சுக்கு பட்டியுடைய சரி பாதி இடத்துல வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு. அதே மாதிரி பொதுவான அளவு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து நம்ம லிப்புடைய நீளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 30 இன்ச்சு டு 40 இன்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 30 இன்ச்சு ஆரம்பிக்குது அப்படின்னா 30 அப்படின்னா இந்த இடத்துல வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிப்புடைய பாயிண்ட்டை வந்து 9 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 30 இன்ச்சில் நீங்கள் ப்ளவுஸுடைய சுற்றளவு ஆரம்பிக்குது அப்படின்னா 9 இன்ச்சு டு 10.5 இன்ச்சுக்குள்ளே நமக்கு வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் லிப்பிள் வரைக்கும் உண்டான ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 தான். இது வந்து மாற போகிறது கிடையாது. இதுவே வந்து 40க்கு மேலே நமக்கு வந்து சுற்றளவு போகுது அப்படிங்கும்போது அதே மாதிரி ப்ளஸ்2 வந்து நார்மல் அளவை விட அன்சைஸாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து 11 11.5 அந்த மாதிரி 11லேருந்து 11.5 வரைக்கும் அதாவது 40 to 46 48 இந்த மாதிரி 40 தாண்டிடுச்சு அப்படின்னாலே வந்து 10.5 to 11.5 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து சென்டரில் ஷோல்டர்லேருந்து சென்டர் லிப்பிள் டாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.5லேருந்து 10.5க்கு மேலே நார்மலான சைஸில் இப்போ வந்து 40 இன்ச்சில் சுற்றளவு இருக்குது. அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட்டு வந்து நார்மலான சைஸ் தான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10.5 இன்ச்சு நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதே வந்து அன்சைஸில் வந்து ப்ரெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா 40க்கு மேலே அவங்களுடைய சுற்றளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 10.5க்கு மேலே தான் நம்ம வைக்கணும். 11 11.5 அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி கப்புடைய டாட் நம்ம பிடிக்கும் போதே நமக்கு வந்து கச்சிதமான கப் ஷேப்பும் கிடைக்கும். லூஸ் இல்லாமல் ப்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிளாத்தும் ப்ரெஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். கிளாத் வந்து ப்ரெஸ்ட்டை விட்டுட்டு தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ தனியாக கிளாத் நிற்கிற மாதிரியோ இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு முன்பக்கத்தில் எப்படி நமக்கு இந்த 3 டாட் பிடிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி தான் ப்ளவுஸுடைய பேக் சைடை நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த பேக் சைடுலேயும் ஷோல்டருடைய சென்டரில் தான் நம்ம வந்து 2 டாட் பிடிப்போம் இல்லைங்களா. அதை வந்து பின்னாடி ஒரு மார்க் பண்ணி பார்த்துடலாம். பேக் சைடோட கழுத்து இதுதான் வச்சுக்கோங்களேன். 2 பக்கம் ஆர்ம் சைடை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் நம்ம வந்து முதுகு பக்கத்தில் இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா. இந்த டாட்டும் வந்து முன்னாடி நமக்கு எப்படி கப் ஷேப்புக்கு வந்து டாட் பிடிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி முதுகு சைடில் வந்து இந்த டாட் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து 5லேருந்து 5.5 இன்ச் வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணலாம். இதை வந்து கரெக்டான அளவுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸாக போகுது அப்படின்னா நமக்கு சுருக்கு அடிக்கவும் அதே மாதிரி முன்னாடி வந்து கப் ஷேப்புக்கு இங்கிருந்து கிளாத் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு லூஸாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாட்டும் வந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் கரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா
இந்த டாட் பிடிக்கிறதும் கரெக்டாக இருக்கணும், நமக்கு ஃப்ரண்ட் பக்கத்தில் டாட் பிடிக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸுடைய கப் ஷேப்பில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது, கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட்டு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.